ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு சைத்தன்யா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பூரிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு தக்காளி, மீடியமான சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் 1 கப்பு. மீடியமான சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா கலந்துட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டு 3 விசில் வரட்டும். மூடி போட்டு வெயிட் போட்டுடுறேன். 3 விசில் வந்தால் போதும், நல்லா குக் ஆகிடும். உடச்ச கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அப்படியே கரண்டிலே மசிச்சு விடலாம். உருளைக்கிழங்கு அப்படி மசிச்சு விட்டாவே போதும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச உடச்ச கடலையை சேர்த்துக்கிறேன். உடச்ச கடலை சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாவே திக்காகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கட்டியும் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சுட சுட பூரிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ், ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைத்தன்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.